இந்த வீடியோவை நல்லா பாருங்க. இந்த வீடியோல இந்த சுடுகாட்டு காளிக்கு வேஷம் போட்டிருக்கிறவர் வந்து வீரப்பல்லு வைக்காம சாமி ஆடிட்டு இருக்காரு. அவர் வீரப்பல்லு வைக்கல அப்படின்றதுனால இந்த மயான காளிக்கு வேஷம் போட்டிருக்கிறவர் அந்த சுடுகாட்டு காளியை கூப்பிட்டு வீரப்பல்லு வச்சுடுவா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சுடுகாட்டு காளி வேஷம் போட்டவர் பாத்தீங்கன்னா போகவே இல்லை, அதுலயே நின்று கத்திக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பண்ணக்காளி வந்து இந்த சுடுகாட்டு காளியம்மனை கூப்பிடுவாரு, வந்து வீரப்பல்லு வை அப்படின்னு. வீரப்பல்லு எதுக்காக கட்டாயமா வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரப்பல்லு வச்சிருந்தாதான் அது கட்டுப்படுத்தும். அந்த வீரப்பல்லுக்கு அந்த சக்தி உண்டு. சுடுகாட்டு காளிக்கு வேஷம் போடுறவங்கள பத்தி நல்லாவே தெரியும். எங்கேயாவது சுடுகாட்டுல போனோம் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை பார்த்தாலே ஓடிடுவாங்க. ஆனா வீரப்பல்லு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீரப்பல்லு வந்து அவங்களை கட்டுப்படுத்தும். அதுக்காக தான் வீரப்பல்லு வைப்பாங்க. அதனாலதான் இந்த சுடுகாட்டு காளியம்மன் வேஷம் போட்டிருக்கிறவரையும் வீரப்பல்லு வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா அவர் முதல்ல பாத்தீங்கன்னா கோவத்துல கத்திக்கிட்டே இருப்பாரு, போகவே மாட்டாரு. அதுக்கப்புறமா பண்ணக்காளி தான் வந்து கூப்பிட்டுட்டு போவாரு.